ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. பலனை எதிர்பாராம நம்ம உழைச்சா அதற்கான பரிசு என்னைக்கா இருந்தாலும் நமக்கு வந்து சேரும். அப்படி தன்னோட அணுக்கத்தொண்டர் ஒருவர் அவரோட அந்த தியாகமான உழைப்பிற்கு நம்ம மகாபெரிவா எப்படி அவரோட சந்ததியருக்கு உபகாரம் பண்ணினார் அப்படிங்கிறத இன்றைய மகாபெரிவா அனுகிரக கதைகளில் பார்க்கலாம். 1907 மகா சுவாமிகள் பீடாதிபதியாக பட்டம் ஏற்றார். அப்போது ஸ்ரீமடம் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு நடந்துட்டு. ஸ்ரீமடத்தோட பொருளாதார நிலை ரொம்ப மோசமாக தான் இருந்தது. ஒரு ரெகுலர் இன்கம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸ்ரீமடத்தோட பூஜை பணிகளை அந்த இதை எதையுமே குறைச்சிக்கொள்ள முடியாது. அதனால் அப்பப்போ பெரிய பெரிய பணக்காரால்கிட்டெல்லாம் கடன் வாங்குகிற நிலைமையும் இருந்தது. அங்கே வேலை செய்கிறவாளுக்கெல்லாம் சம்பளம் அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட்டெல்லாம் கொடுக்க முடியாது. ஏதோ என்ன முடியுமோ அதை தான் கொடுக்க முடியும். பல பேர் ஜகத்குருவ அவர்கிட்ட இருந்த அந்த பக்தி காரணமாக பைசாவே இல்லாமல் ஒரு சர்வீஸாக அதை பண்ணின்னு இருந்தா. இன்றைக்கி கூட நிறையா பேர் அந்த மாதிரி பண்ணின்னு இருக்கா. அது ஒரு புண்ணிய காரியம் அப்படிங்கிற எண்ணம் வாழ்க்கிட்ட தலை ஓங்கி இருந்தது. அந்த காலத்தில் வருமானம் அப்படிங்கிறதுல அவள் பெருசாக நம்பிக்கை இல்லை. அதில் கண் வைக்கிறது கிடையாது. இது ஒரு கைங்கரியம், புண்ணிய பேர் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி, அந்த மனோபக்குவத்துடன் தான் எல்லாரும் வேலை செஞ்சு சர்வீஸ் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். அந்த மாதிரி கணேஷ் ஐயர் அப்படிங்கிறவர் குக், ஹெட் குக் அப்படின்னு சொல்லலாம். அடியார்களுக்கு சாப்பாடு போடுவதும் அவளுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது தான் அங்கே அவரோட வேலையாக இருந்தது. அப்போ ஒரு மகாமகம், அந்த நேரத்தில் மகாமக நிகழ்வு வந்தது. தான் ஒருத்தராகவே நின்று 1000 பேருக்கு சமையல் செய்து போட்டிருக்கார் இந்த கணேஷ் ஐயர். அவரோட அந்த தியாக கடமையை உணர்ச்சியை எப்படி நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது அதுக்கு வார்த்தையே கிடையாது. இப்படியே வருஷங்கள் ஓடித்து ஸ்ரீமடம் காஞ்சிபுரத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுத்து. மக்கள் ஆதரவும் கணிசமாக கிடைச்சிது. நிர்வாகத்திலையும் முற்போக்கான சேஞ்சஸ் அப்படியே கொண்டு வந்தா. அந்த மடத்துலேயும் ஒரு அன்பர் பெரியவாளுக்கு வந்தனம் செய்துட்டு நின்னார். என் பேர் நடேசன், கும்பகோணம் மடத்தில் சமையல்காரராக இருந்தார் எங்கள் அப்பா கணேஷ் ஐயர் அப்படின்னு சொன்னான். பெரியவா கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத கேட்க வந்தார். நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார். அவரும் தன்னோட குடும்ப நிலவரத்தை சொன்னார். பின்ன ஏன் இவ்வளோ செலவு பண்ணிட்டு இங்கே வந்த அப்படின்னு கேட்டார். பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்கு பெரியவா, நீங்கள் ஏதாவது ஒத்தாசை பண்ணணும் அப்படின்னு தயங்கி கேட்டார். 4-5 நிமிஷம் அப்படியே சைலண்ட்டாக இருந்தால் மகாபெரிவா அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு யோசிச்சுட்டு இருந்தார். அந்த யோசனையில் சாம்பார் வாளியோட கணேசையர் நிற்கிறது, அங்கே சர்வீஸ் பண்ணிருக்கிறது அவரோட கண்ணில், அந்த மன ஓட்டத்தில் வந்தது அவருக்கு. பாடா என்ன உழைப்பு! அவர் வேலை செய்யும்போது அவரோட உடம்புலேருந்து வந்த அந்த வேர்வையே ஒரு அண்டா நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட அவரோட பேத்திக்கு கல்யாணம், என்ன பண்ணலாம் அப்படின்னு அவரோட நினைவு ஃப்ளாஷ்பேக் ஓடின்னு இருந்தது அவரோட தலையில். அன்னைக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணுறதுக்காக, அன்னைக்கு பிக்ஷாவந்தனம் செய்வதற்காக ஒரு பணக்காரர் சென்னையிலேருந்து வந்திருந்தார். ஜெகதீஷா, உன் பிக்ஷாவந்தனத்தை இன்னொரு நாள் செய்ய, இப்போது இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது ஒத்தாசை செய்ய அப்படின்னார்.
ஜெகதீஷன் பரம பாக்கியமானேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் போட்டுண்டு அவரோட மனைவியோட கூட்டிட்டு ஒரு ஓரமாக போனவர் மணிபர்ஷை திறந்து நடேசனோட மேல் தொண்டை வந்து அவரோட மனைவி பிடிச்சிட்டு இருந்தா அதில் எல்லாத்தையும் கொட்டிட்டு ₹1 மட்டும் வச்சுக்கிறேன் என்ன அப்படின்னா, மீதி எல்லாம் பெரியவாட்டை கொடுத்துடலாம் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். ஒய்ஃபு அதுக்கு மேலே தன்னோட கையில் இருந்த அந்த தங்க வளையல ஒரு ஜோடி தங்க வளையலையும் சேர்த்து அந்த அங்கவஸ்திரத்தில் போட்டு ஒரு மூட்டையை கட்டி பெரியவாக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டா. ஆவணி மாதம் ஆரம்பத்தில் கல்யாணம் முடிஞ்சு புரட்டாசி ஆச்சு, ஐப்பசி ஆச்சு. திருப்பி நடேசன் வந்து பெரியவாவோட தரிசனத்துக்கு வந்தவர் நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்திரிச்சு நின்றுட்டே இருந்தார். ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தார். பெரியவாவும் ஒன்றும் பேசலை. பெரியவாளோட எதிரில் வந்து புதிய வேஷ்டி புடவையோட யாரோ ஒருத்தர் பக்தர் வந்து காணிக்கையாக கொண்டு வந்து அந்த புது வேஷ்டி சட்டையை, தீபாவளி இல்லையா, தீபாவளி சமயம், அதனால் கொண்டு வந்து வச்சார். அதை பார்த்தோன்னே மகா பெரியவா அந்த வேஷ்டி சட்டையை எடுத்து அவர் அண்டை கொடுங்கோ அப்படின்னு நடேசனுக்கு கொடுங்கோன்னு ஜாடை செஞ்சார். அப்படியே கண்களை சொல்லண்டுண்டு மௌனமாக பார்த்துட்டே இருந்தார். அவரோட எக்ஸ்ரே பார்வை யார் தப்பிக்க முடியுமா, யாரோ ஒருவரிடம் போய் நின்னது. நீ மோதிரம் போட்டுருக்கியோ அப்படின்னு கேட்டார். அவர் உடனே ஆமாம் அப்படின்னார். அதை கழட்டி வந்துட்டு கொடுத்துரு அப்படின்னு திருப்பி நடேசனுக்கே கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்த வினாடி அவரோட அந்த ஆர்டர் நிறைவேற்றப்பட்டது. இன்னொரு பாக்கியசாலி பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தார். அந்த ரிஸ்ட் வாட்சை இவன்கிட்ட கொடுத்துடு, நீ வேற வாங்கிக்கோயேன் அப்படின்னார். உடனே ரிஸ்ட் வாட்சும் கை மாறியது. நடேசனுக்கு பிரசாதத்தை வழங்கி அவரை வந்து போக சொல்லிட்டார். அவர் போனப்புறம் பெரியவா மற்ற வாழ்ட்டெல்லாம், இவன் பொண்ணுக்கு தலை தீபாவளி, அதை சொல்லத்தான் வந்தான். இவன் அப்பா கணேசையர் இருக்கானேன்னு அந்த காலத்திலேயே மடத்துக்கு ஏராளமான கைங்கரியம் செஞ்சுருக்கார். மாதத்துக்கு சம்பளம் ₹2 ₹3 அவ்வளோதான். ஹெட் குக்கு. அவனோட உழைப்பு சொல்லி மாளாது அப்படின்னு அந்த கணேசையரோட அந்த தியாக உழைப்பை, அந்த சர்வீஸை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தார். இப்படி வாழ்க்கையை தியாகம் பண்ணி மடத்துக்கு உழைச்சவாலை நினச்சி நம்ம யோசித்தாலே நம்மளுக்கு புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு மகா பெரிவாவே தன்னோட அந்த வாயால் சொல்லியிருக்கார். அதை கேட்ட எல்லா பக்தர்களுக்கும் ஒரு நெகிழ்ச்சி வந்தது. அது என்ன அப்படிங்கிறத இந்த உணர்வை வந்து அந்த நெகிழ்வான அந்த உணர்வை நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது, அனுபவிச்சாதான் தெரியும். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர.